வேதா சர்மா vs ராகேஷ் சர்மா டாட்டர்ஸ்க்கு வந்து ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியில ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே சொன்னது தானே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த ஜட்மெண்ட்ல என்ன ஸ்பெஷல்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். Hey everyone, my name is Preeti and welcome to my channel Preeti La. இந்த வீடியோல நம்ம இந்த ஜட்மெண்ட் ஏன் கொடுத்தாங்க, ஏற்கனவே டாட்டர்ஸ்க்கு ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியில ஈக்குவல் ஷேர் இருக்குன்னு தானே சொன்னாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு, இதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. ஒரு ஹிந்து மேல் இருக்காங்க, இல்ல ஒரு ஹிந்து ஃபீமேல் இருக்காங்க. இவங்களுக்கு சில்ட்ரன் கூட இருக்காங்க. இவங்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிய அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பசங்களுக்கு எப்படி எல்லாம் போய் சேரும், யாருக்கு இவ்வளவு ஷேர் உண்டு, யாருக்கு இவ்வளவு ஷேர் உண்டு, இதை பத்தி எதுவுமே சொல்லாம அவங்க இறந்துடுறாங்க. இப்படி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். வில் உயில் எழுதி வைக்காம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து டைட் இன்டர்ஸ்டேட். அதாவது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்றத சொல்லாமலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா he has died intestate, இல்லைன்னா she has died intestate அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்து போகும்போது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி அவங்களுடைய சில்ட்ரனுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க, இல்லைன்னா அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது, அதை சொல்றதுதான் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1956. ஆனா இந்த ஆக்ட் அப்ளை ஆகுறதுக்கு அவங்க ஹிந்துவா தான் இருக்கணும். அப்பதான் இந்த ஆக்ட் கீழே அவங்க கவர்ன் பண்ணப்படுவாங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒன்னு செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த வார்த்தையை பார்த்தாலே நம்மளுக்கு புரியுது. ஸோ நான் வேலை செய்யறேன், நான் மணி ஏர்ன் பண்றேன் அண்ட் என்னுடைய மணில நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கேன்னு சொன்னா அது வந்து செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியை கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, ஸோ இதுவும் அந்த டேர்மை பார்த்தாலே நம்மளுக்கு புரியுது. எனக்கு என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பா அம்மா, இல்லைன்னா அவங்களுடைய அப்பா அம்மா, இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா, இவங்களுடைய அவங்களோட அப்பா அம்மா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆன்செஸ்டர் லைன்ல இருந்து எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது அதை தான் என்னன்னு சொல்வேன், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்வேன். இதுக்கு பேரு செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னதான் அதை நான் வச்சிருந்தா கூட அது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி ஆகாது. ரீசன், அது என்னுடைய ஏர்னிங்ஸ்ல எடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதனால அது நாட் அ செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி பட் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஒருத்தங்க ஹோல்ட் பண்ணலாம். இது மூவபிளாவும் இருக்கலாம், இம்மூவபிளாவும் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க சொல்லாமலே இறந்து போகும்போது அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்த ஷேர் எனக்கு வேணும், இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், இதுதான் நீ வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அண்ட் கோர்ட் இந்த லாவை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ்க்கு கொடுப்பாங்க. பட் இந்த ஆக்டை கோர்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னா அவங்க கண்டிப்பா ஹிந்துவா தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு இல்ல, இதை நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், இது வெரி பெக்யூலியர் டு இந்தியன் ஹிந்துஸ். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல பேட்ரியார்கல் ஃபேமிலியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு மேல் தான் இருக்காரு அப்படின்னா அவர் தான் ஒரு ஹெட்டா இருப்பாரு. அவர் தான் வில் பி ஜென்ரலி கன்சிடர்ட் சுப்பீரியர் டு தட் ஆஃப் அ ஃபீமேல். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது புதுசு இல்ல. அண்ட் நம்மளுக்கு இன்னொன்னு தெரியும், ப்ராப்பர்ட்டி எப்பவுமே மேல் தான் ஹோல்ட் பண்ணுவாரு. அதாவது ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள ப்ராப்பர்ட்டி அவருடைய சன்ஸ்க்கு போகும். அண்ட் அந்த சன்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய சன்ஸ்க்கு போகும். இது மாதிரி தான் ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி டிவால்வ் ஆச்சு ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல. இதை ஏன் கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க? இந்த மாதிரி சன்னுக்கு ஒரு ஷேர் போகுது, அதாவது அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி சன்னுக்கு போகுது அண்ட் அவங்களுடைய சன்னுக்கு போகுது. இவங்கள எல்லாத்தையும் தான் கோபார்ஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியில யாரெல்லாம் ஷேர் கேட்கிற ரைட் இருக்கோ அவங்கள எல்லாத்தையும் கோபார்ஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பங்காளிகள் அந்த மாதிரியான மீனிங் தான். அதாவது சொத்துல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாரும் தான் கோபார்ஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க அக்வயர் பண்ண ப்ராப்பர்ட்டியை தான் கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் விமெனுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட் கொடுத்தாலும் கூட அதுக்கு லிமிட்டட் ரைட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதை அவங்க எந்த விதமான ஏலியனேஷனும் பண்ண முடியாது. அதாவது அதை விற்கவோ, அதை மார்ட்கேஜ் பண்ணவோ, லீஸ் பண்ணவோ, இந்த மாதிரி எந்த விதமான ஏலியேஷனுமே அவங்க பண்ண முடியாது. இப்போ இந்த ஆக்ட் எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல. ஆனா இந்த ஆக்ட்ல ஒரு ஃபிளா இருக்கு. ஃபீமேலுக்கு ஈக்குவல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொடுக்கல. 1956ல இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணும்போது ஃபீமேலுக்கு லிமிடெட் எஸ்டேட் ரேங்க் கொடுத்திருப்பாங்க. அதாவது லிமிடெட் ரைட்ஸ் தான் ப்ராப்பர்ட்டியில கொடுத்திருப்பாங்க. ரூல் ஆஃப் சர்வைவர்ஷிப், லிமிடெட் எஸ்டேட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ரெகனைசேஷன் கொடுத்திருப்பாங்க. இது பார்த்தாலே தெரியுது இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு. இந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கிறதுக்கு தான் 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வராங்க.
இந்த ஆக்ட் மூலமா பெண்களுக்கு ஈக்குவல் ரைட் கொடுக்குறாங்க இன் ப்ராப்பர்ட்டி. அதாவது அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியில பையங்களுக்கு எவ்வளவு ஈக்குவல் ஷேர் இருக்கோ அதே மாதிரியே அந்த ஃபேமிலியில ஒரு டாட்டர் இருந்தானா அவளுக்கும் அதுல ஈக்குவல் ஷேர் இருக்கு, அந்த சன் போலவே. ஸோ ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 இது செக்ஷன் 6ல நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வருது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் டாட்டருக்கு அவங்க கூட பிறந்த பிரதர்ஸ் மத்த பிரதர்ஸ் கூட எந்த அளவுக்கு ஈக்குவல் ஷேர் கேக்குறாங்களோ அதே மாதிரியே இவங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரைட் அவங்களுக்கு எப்படி கிடைக்கி அப்படின்னா பை பர்த் மூலமா அவங்களுக்கு இந்த ரைட் அவங்க சன் மாதிரியே ஈக்குவலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் சொல்லும். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து ஃபோர்ஸ்க்கு வந்த நாள் 9th செப்டம்பர் ஆஃப் 2005. இந்த டாட்டர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்த நாளுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி பின்னாடி பிறந்திருந்தாலும் சரி இட் டசன்ட் மேட்டர். ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த டாட்டரும் சரி அந்த டாட்டர் அப்பாவும் சரி ரெண்டு பேரும் இந்த நாள்ல அதாவது 9th செப்டம்பர் ஆஃப் 2005 ரெண்டு பேருமே உயிரோட இருக்கணும். ரெண்டு பேருமே உயிரோட இருந்தா மட்டுமே அந்த டாட்டர் அந்த அப்பாக்குள்ள ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில ஷேர் கேட்க முடியும் அவங்க பையனை போலவே. இப்படி இந்த அமெண்ட்மெண்ட்ல செக்ஷன் 6ல சொல்லியிருப்பாங்க. சோ 9th செப்டம்பர் 2005 அப்போ அந்த அப்பா வந்து உயிரோட இல்ல அப்படின்னு சொன்னா அந்த அப்பாக்குள்ள ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில அந்த டாட்டர் வந்து ஷேர் கேட்க முடியாது. இதுதான் சொல்லியிருப்பாங்க பிரகாஷ் வெர்சஸ் பிலாவதி கேஸ்ல. இந்த கேஸ் டிசைட் பண்ண வருஷம் 2016. இத 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் டிசைட் பண்ணிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதையே தான் இந்த கேஸ்லயும் ரீஇட்ரேட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு டாட்டருக்கு அவங்களுடைய அப்பாவுடைய ஆன்சிஸ்டர் இல்லைன்னா கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில ஷேர் வேணும்னு சொன்னா ரெண்டு பேருமே அந்த டாட்டருமே சரி அந்த அப்பாவுமே சரி 9th செப்டம்பர் 2005 அன்னைக்கு உயிரோட இருந்திருக்கணும். அப்ப மட்டுமே அந்த டாட்டர் வந்து அந்த அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியில ஷேர் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த டாட்டருக்கு எப்படி ரைட் கிடைக்கும்? அவங்க அப்பா வந்து ஏற்கனவே கோபார்ட்னரா இருந்ததுனாலதான் இவங்களும் அந்த கோபார்ட்னரி ப்ராப்பர்ட்டியில ஷேர் கேட்க முடியும். ரெண்டுமே ஒண்ணுதான், கோபார்ட்னரி ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இந்த டாட்டர் அவங்க அப்பா மூலியமா தானே அந்த ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில ஷேர் கேக்குறாங்க. சோ அப்போ அந்த அப்பா வந்து அந்த நாள் அன்னைக்கு இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்த நாள் அன்னைக்கு உயிரோடவே இல்லைன்னு சொன்னா அப்படி அந்த அப்பாவுக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டியில இந்த டாட்டருக்கு எப்படி ரைட் கிடைக்கும்? அட் த சேம் டைம் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த டாட்டர் வந்து ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில தான் ஈக்குவல் ஷேர் கேட்க முடியாது, ஆனா அப்பாவுடைய செல்ஃப் அக்கர்ட் ப்ராப்பர்ட்டியில கண்டிப்பா ஈக்குவல் ஷேர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இந்த அமெண்ட்மெண்ட் அப்ளை ஆகணும்னு சொன்னா ரெண்டு பேருமே உயிரோட இருக்கணும், அப்பந்தான் இந்த டாட்டருக்கு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில ஈக்குவல் ஷேர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த கூட திருப்பியும் மாத்துறாங்க இன்னொரு கேஸ்ல. தனம்மா அலைஸ் சுமன் சர்பர் வெர்சஸ் அமர் சிங். இந்த கேஸ் டிசைட் பண்ண வருஷம் 2018. இதையுமே ரெண்டு ஜட்ஜஸ் பெஞ்ச் தான் டிசைட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல அப்படியே ஆப்போசிட் வியூ தான் எடுத்திருப்பாங்க. இந்த கேஸ்ல இந்த டிவிஷனல் பெஞ்ச் கம்ப்ரைசிங் ஆஃப் 2 ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் அப்ளை ஆகுறதுக்கு ஃபாதர் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே உயிரோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லிவிங் டாட்டர் அண்ட் லிவிங் ஃபாதர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த ஃபாதர் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்த நாளுக்கு முன்னாடி இறந்திருந்தா கூட அந்த டாட்டர் வந்து அப்பாவுடைய கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில ஈக்குவல் ஷேர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கேஸ்ல பார்த்தாலே தெரியுது போன கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஸ்டாண்ட தான் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஆகிட்டுனா இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும்? இப்போ இந்த ரெண்டு கேசஸ்மே பார்த்தோம்னா ரெண்டு ஜட்ஜஸ் இருந்த பெஞ்ச் தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. சோ இதை விட அதிகமான ஜட்ஜஸ் இருக்கிற பெஞ்ச் டிசைட் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதுவே லாவா அப்ளை ஆகும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போற கேஸ். வினிதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா. இந்த கேஸ 3 ஜட்ஜஸ் இருக்கிற பெஞ்ச் டிசைட் பண்றாங்க. சோ போன ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாலும் சரி அது இனி செல்லாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதாவது இந்த கேஸ்ல கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் இனிமே பிரசிடென்டா ஃபாலோ பண்ணப்படும். அதுக்கு ரீசன் நாட் ஓன்லி பிகாஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரீசென்ட் பட் ஆல்சோ பிகாஸ் ஹையர் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் டிசைட் பண்ண கேஸ் அப்படின்றதுனால. சோ இந்த கேஸ்ல கோர்ட் சொல்றாங்க ஃபாதர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்த நாள் அப்போ அலைவா இல்லைன்னா கூட டாட்டருக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் ஃபாதருடைய ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியில கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ டாட்டர் பை பர்த் மூலமா அவங்களுடைய அப்பாவுடைய எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி அதுல ஈக்குவல் ஷேர் அவ கேட்க முடியும். இந்த குட்டி கன்ஃபியூஷனுக்கு இந்த கேஸ்ல ஆன்சர் கிடைச்சதுனாலதான் இந்த ஜட்மெண்ட் இப்போ பேசப்படுது. சோ ஐ ஹோப் நீங்க இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அண்ட் நாலேஜபிளா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.